எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்கள் பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்க எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திருப்பி பதிவு பண்றேன். அப்ப ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள் ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க.